டயலாக் மார்னிங் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை விவாத நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக நம்மோட விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அறிவியல் விழிப்புணர்வு தொடர்பான பணிகள்ல கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிட்டு வராங்க. நிறைய அறிவியல் நூல்களை எழுதியிருக்காங்க. வணக்கம் தாவிவி. இப்ப சமீபத்துல ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரோ செய்த சாதனை ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னு கவனப்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன சாதனை? ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதோ அவுட்டர் ஸ்பேஸ்ல டாக்கிங் அந்த விஷயத்துல நம்ம இந்தியா ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு சாதனையை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸ்பேஸ் டாக்கிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு உதாரணம் உவமை அப்படின்னு சொல்லணும்னா, தினமும் ரயில் யார்ட்ல, அதாவது ரயில்வேயோட யார்ட்ல போனீங்கன்னா கோச்சை ஒண்ணுத்தோட ஒண்ணு இணைப்பாங்க. இப்போ உங்களுக்கு வண்டி தொடர் வேணா நிறைய கோச்சை ஒண்ணுத்தோட ஒண்ணு இணைக்கிறோம். நீங்க ரயில்வே யார்ட்ல கோச்சை இணைக்கிறீங்க. இதையே 2 விண்கலத்துல விண்வெளியில இணைச்சா அதுதான் ஸ்பேஸ் டாக்கிங். ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கு. இப்ப நான் ரயில்வே யார்ட்ல 2 குட்ஸ் கோச்சை நான் இணைச்சேன்னா ஒரு கோச்சில இருந்து இன்னொரு கோச்சுக்கு போறதுக்கு பாதை ஏற்படுத்த மாட்டேன். ஆனா அதே சமயம் இப்போ ஒரு விரைவு வண்டி, அந்த மாதிரியான வண்டி அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோச்ல இருந்து இன்னொரு கோச்சுக்கு போறதுக்கு பாதை இருக்கும். ஆங்கிலத்துல வெஸ்டிபியூல்னு சொல்லுவோம். ஒரு நடைபாதை இருக்கும் இல்லையா? அந்த நடைபாதையை ஒரு பலகை சுத்தி ஒரு கவர் இருக்கும். கீழே விழுந்துடாம இருக்க, காத்து உள்ள ரெண்டு கோச்சுக்கு ரெண்டு பஸ் இணைச்சிருப்பாங்க. இதே மாதிரி கூட சில பஸ்ல கூட 2 பஸ் இணைச்சா மாதிரி எல்லாம் கூட இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம், சில இடங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா? நீளமான பஸ்ல அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இது வெஸ்டிபியூல்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நம்ம ஒரு நடைபாதைன்னு சொல்லலாம். இப்போ ஸ்பேஸ் டாக்கிங்ல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு விண்கலத்தை இன்னொரு விண்கலத்தோட இணைச்சு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பாதை ஏற்படுத்துது. அந்த பாதை எதுக்குன்னா, ஒரு விண்கலத்தில் இருக்கக்கூடிய குரூ பயணிகள் இன்னொரு விண்கலத்துக்கு போக முடியும். அல்லது இன்னொரு விண்கலத்துல நான் சாமான எடுத்துட்டு போனேன்னா அந்த சாமான எடுத்துக்க முடியும். இப்போ உணவு போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா நான் போய் எடுத்துட்டு வர முடியும். இதுதான் ஸ்பேஸ் டாக்கிங். ஓகே, ஃபைன். இப்போ இந்த பர்టిక్యులர் சாதனையை செய்யறது மூலமா நம்ம என்ன மாதிரியான ஃபியூச்சர் ரிசர்ச் வொர்க்ஸ் நம்ம எடுக்க முடியும்? இஸ்ரோ என்னென்ன பணிகளை மேற்கொள்ள முடியும்? இது ஏன் இஸ்ரோக்கு முக்கியம், அதுவும் குறிப்பா இந்த சமயத்துல முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இஸ்ரோ வெறும் சரக்கு எடுத்துட்டு போற ஒரு டிரான்ஸ்போர்ட்டர். இப்போ ஒரு லாரி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டெய்னர் லாரி வச்சிருக்காங்க. அல்லது சாதாரண லாரியில சாமான்லாம் ஏத்திட்டு போறாங்க ஊருக்கு. ஒவ்வொரு ஊர்ல போய் சாமான்லாம் அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து கால வாயில் இருக்காது. அதாவது எமர்ஜென்சி எஸ்கேப் டோர் இருக்காது. அதுவே ஒரு லாரி கம்பெனி திடீர்னு பஸ் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பயணிகளை ஏத்திட்டு பஸ்ஸை ஓட்டுறாங்கன்னு சொன்னா அந்த பஸ்ல உங்களுக்கு ஆபத்து கால வாயில் வைக்கணும் இல்லையா? சோ இப்போ இஸ்ரோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா செயற்கைக்கோளை பூமியில இருந்து எடுத்துட்டு போய் விண்வெளியில நிறுத்தி செயற்கைக்கோளை சுத்த வச்சு அதுல இருந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சாங்க. ஆனா இப்போ ககன்யான் திட்டத்துல இருந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறோம்னு நம்ம யோசிக்கும். அப்போ மனிதர்களை ஏந்தி செல்லக்கூடிய விண்கலத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து கால வாயில் தேவை. அது இந்த டாக் போர்ட்டல் நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஒரு வட்டமா இருக்கும். கதவு விண்வெளியில எப்பவுமே செவ்வகமா இருக்காது, வட்டமா தான் வச்சிருப்பாங்க. நீர்மூழ்கி கப்பல்லையும் அப்படிதான் இருக்கும். பார்த்திருந்தீங்கன்னா அந்த வட்டமான அந்த கதவு இன்னொன்னுத்தோட இணையக்கூடிய ஜாடியும் முடி இணையிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது அவசியம். இப்ப நம்ம சமீபத்துல பார்த்தோம், சுனிதா வில்லியம்ஸ் அவங்க ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ஒரு விண்கலத்துல விண்வெளிக்கு போனாங்க. அந்த விண்கலம் பழுதாயிடுச்சு, சரியா வேலை செய்யல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டார்லைனர்ல இருந்து விண்வெளி குடில் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி குடில் சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. எப்படி போனாங்க? விண்வெளியில அப்படியே போயிட முடியாதுல்ல, நடந்து போக முடியாதுல்ல. அப்போ அவங்க விண்கலத்தை அந்த சர்வதேச விண்குடில்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல டாக் பண்ணாங்க. டாக் பண்ணனா ரெண்டும் ஜாடியும் முடியும் போடுற மாதிரி இணையும். நீங்க உள்ளே இருந்து உங்க டோரை ஓபன் பண்ணோம், அவங்க டோரை ஓபன் பண்ணுவாங்க. சோ நடுவுல நடப்பாதை வந்துரும், 2 கோச்சுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி. அது மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப திரும்பி வர போறாங்க பிப்ரவரி. ஓகே. ஏன்னா இப்ப சுனிதா வில்லியம்ஸ் பத்தி சொல்லும்போது ஒரு பெரிய பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க திருப்பி வருவாங்களா? ஏன்னா ஏற்கனவே கல்பனா சாவ்லாவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுனால எல்லாருடைய மனமும் ரொம்ப ஒரு கற்பனையை நோக்கி ஒரு சென்சேஷனலைஸ் பண்ற ஒரு இது பாக்குறோம். சோ நீங்க அதை சொன்னீங்க. இன்னும் அந்த விஷயத்தை பத்தியும் கொஞ்சம் நீங்க விளக்கிட்டீங்கன்னா அப்புறம் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட். சோ இப்போ பாத்தீங்கன்னா
சர்வதேச விண்குடியில வந்து சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 7 பேர் இருக்காங்க. அதாவது எப்பவுமே சர்வதேச விண்குடியில வந்து குறைந்தபட்சம் 7 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஏடிஎம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து ஒரு காவலாளி உட்கார்ந்து இருப்பார் இல்லையா? அந்த காவலாளியுடைய டைம் முடிஞ்சிச்சுன்னா அவர் போனதும் இன்னொரு ஒரு காவலாளி வந்து உட்கார்ந்துறாரு இல்லையா? இப்படி ஷிஃப்ட் மாதிரி போறாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து விண்வெளி குடில்ல வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி 7 பேர் போயிட்டு வருவாங்க. அதுல சிலர் 3 மாசத்துக்கு மேலேயும் இருக்கலாம் சில ஆய்வுக்காக, உடலியல் ஆய்வு போன்ற விஷயத்துக்காக. பட் பொதுவா வந்து ஒரு 3 மாசத்துக்கு போயிட்டு வருவாங்க. இப்போ 7 பேர் இருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் உட்பட. அந்த 7 பேரும் வந்து 2 விண்கலத்துல பிப்ரவரியில திரும்பி வருவாங்க. ஒரு ரஷ்யாவோட விண்கலத்துல 3 பேரும், அமெரிக்காவோட விண்கலத்துல 4 பேரும் திருப்பி வருவாங்க. இந்த விண்கலம் இங்க கீழே இருந்து மேல போகும் இல்லையா அவங்களை கூட்டிட்டு வரதுக்காக, போகும்போது 7 பேரை கூட்டிட்டு போகும். ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு சில நாட்கள் வந்து 14 பேர் அங்க இருப்பாங்க. 14 பேர் இருக்க மாட்டாங்க, ஒவ்வொன்னா போகும். ஸோ அப்போ வந்து ஒரு 10 பேர் 8 பேர் அது மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அந்த 7 பேரும் இப்ப இருக்கிற அந்த 7 பேரும் திரும்பி வந்துருவாங்க. பிப்ரவரி இறுதியில திரும்பி வந்துருவாங்க. ஓகே. சுனிதா வில்லியம்ஸ்க்கு ஓகே. எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ஆபத்தும் அவங்க இல்லை. வந்து அந்த ஓகே. சர்வதேச விண்குடியில இப்போ ஆக்சுவலா வந்து அந்த 7 பேருக்கு தலைமை அவங்க தான் எடுக்கிறாங்க. ஒரு ஓகே. தலைமை பொறுப்புல இருக்காங்க அந்த சர்வதேச விண்குடில. இப்ப வந்து இந்த இஸ்ரோவுடைய அந்த டாக்கிங் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஃபியூச்சர் ரிசர்ச்சர்ஸ்க்குலாம் வந்து பங்களிக்கும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. இது உலக அளவுல இந்த சாதனை நிகழ்த்தினதுல வந்து இந்தியா வந்து 4ல ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த சாதனை வந்து முக்கியத்துவம் பெற்றதா? எப்படி? அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து 4வதா ஸ்பேஸ்ல டாக்கிங் பண்ண நாடு இந்தியா அப்படின்னு நம்ம வந்து சொல்வது வந்து கரெக்ட். ஏன்னா முதல்ல இதை பண்ணது வந்து அன்றைக்கு இருந்த சோவியத் யூனியன். காஸ்மாஸ்னு சொல்லக்கூடிய 2 விண்கலத்துல வந்து விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு போய் அந்த 2 இணைஞ்சி ஒன்னுலேருந்து ஒன்று அந்த மாதிரி பண்ணி மனிதர்கள் க்ரூடு அன்க்ரூடு மட்டும் இல்லை க்ரூடு இதுவும் பண்ணாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா பண்ணிச்சு, அதுக்கப்புறம் வந்து சைனா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 4வது நாடு. 4வதா டாக்கிங் பண்ணோம் என்று சொல்வது கரெக்ட். ஆனா ஏதோ அவங்க பண்ணதை நம்ம திரும்பி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறது வந்து சரி கிடையாது. ரெண்டும் சேம் கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்து நீங்க இந்த சர்வதேச விண்குடியில எடுத்துப்போம், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை. அது வந்து ஒரு மிகப்பெரிய விண்வெளி தளம், யானை மாதிரின்னு வச்சுக்கலாம். இப்போ அதுல போய் இணையற இப்போ சுனிதா வில்லியம்ஸ் திருப்பி கூட்டு வரதுக்காக ஒரு விண்கலம் போக போகுது. ரஷ்யாவில இருந்து ஒரு விண்கலம் போய் வேற ஒரு 3 பேரை கூட்டு வர போகுது இல்லையா? அந்த விண்கலத்தோட ஒப்பிட்டீங்கன்னா யானையும் எலியும் மாதிரி. ஒரு எலி வந்து யானையில மோதினா வந்து பெருசா ஒன்னும் ஆயிடும். ஸோ அப்போ வந்து இப்போ அந்த 2 விண்கலங்கள் இணையும் போது நீங்க ட்ரெயின்லாம் வந்து இணைக்கும் போதே கூட பார்த்துக்கலாம். இன்ஜின் வந்து மோதும், ஒரு ஒரு லேசா மோதும். அந்த மோதல்ல தான் கொக்கி மாட்டிக்கும். அது மாதிரி தான் வந்து விண்கலங்களை இருக்கும்போது ரெண்டுத்தையும் வந்து மோத வைப்பாங்க. அந்த மோத வைக்கும் போது இதுல இருந்து ஒரு பிடி மாதிரி போய் அதை பிடிக்கும், அதுல இருந்து ஒரு பிடி மாதிரி வந்து இதை பிடிக்கும். ஸோ ரெண்டும் வந்து கொஞ்ச நேரத்துல அந்த மோதின அந்த அதிர்வுகள் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ரெண்டுத்தையும் இறுக்கமா பண்ணுவாங்க. ஸோ இறுக்கமா பண்ணா காத்து போகாத வரைக்கும் சீல் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் கதவை ஓபன் பண்ணுவாங்க. பெரிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இது சாத்தியம். ஆனா நம்ம இந்தியா கிட்ட இருக்கிறது வந்து ஒரு குட்டி ராக்கெட். இப்போ பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்விலாம் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு குட்டி ராக்கெட். இப்போ அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஹெவி லிஃப்ட் ராக்கெட்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கெட் வந்து 93 டன் எடை உள்ள ஒரு விண்கலத்தை தாழ் விண்வெளி பாதை, அதாவது வந்து இப்போ இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் வைக்க முடியும். சைனா கிட்ட 23 டன் எடுத்துன்னு போறது இருக்கு. இப்போ 100 டன் பண்றத வந்து இப்போ வெகு விரைவில் அவங்க வந்து வெளியில கொண்டு வர போறாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாகுபலின்னு சொல்லக்கூடிய ஆகப்பெரிய ராக்கெட் ஜிஎஸ்எல்வி LVM-3 அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா 8 டன் அங்க, 23 டன், 63 டன், 100 டன்லாம் எங்க. அப்போ நாமளே விண்வெளி நிலையம் அமைச்சோம்னு வச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய விண்வெளி நிலையம். விண்வெளி நிலையம்னா என்னது? காலியா விண்கலத்தை வந்து விண்ல அனுப்பிச்சுட்டே இருக்கணும். அந்த விண்கலங்களை ஒண்ணுத்தோட ஒண்ணு அணைச்சிங்கன்னா ஒவ்வொரு அரை மைல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு விண்கலத்தை இணைச்சிங்கன்னா அந்த இடம் தான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அப்போ நம்மளால இணைக்க முடிஞ்சு நம்மளால செய்ய முடியக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய நிறை எடை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்போ வந்து எலியில மோதுற மாதிரி தான் இருக்கும், அல்லது எலி பூனையில மோதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோதல் மூலமாக இணைப்பு பண்ணா ரெண்டுமே அந்த மோதி அது அடங்கறதுக்கு வந்து ரொம்ப சிக்கல் வரும். இப்போ வந்து விண்கலம் வந்து மோதும் போது என்ன ஆகும்னா அந்த ஜாடி வந்து மூடியில மோதுற மாதிரி மோதும் போது ரெண்டுமே வந்து அதிர்வு இருக்கும். ஸோ அந்த மூடுற சமயத்துல இதுல இருந்து ஒரு பிடிப்பான் அதுல போய் இணைக்கும், அதுல இருந்து ஒரு பிடிப்பான் இதுல இணைக்கும். அந்த அதிர்வுகள் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ரெண்டும் இறுக்கமா பிடிச்சு ரெண்டையும் டைட்டா பண்ணி சீல் பண்ணும். இப்போ நம்ம வந்து குட்டி ராக்கெட் தான் வச்சிருக்கிறதுனால குட்டி விண்கலம் தான் அனுப்புறதுனால அப்படி மோதிச்சுன்னா அந்த மோதல்னால ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள்னால அந்த விண்கலம் வந்து பல்வேறு திசையில சுத்த ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ அதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டம். தேவையில்லாத நிறைய எரிபொருள் செலவெல்லாம் வரும். கட்டுக்குள்ள கொண்டு வரதும் ஒரு சவாலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த இஸ்ரோ தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் என்பது முள்ளுல பட்ட சேலையை எடுக்கிற மாதிரி நொடிக்கு ஒரு செகண்ட்ல 10ல ஒரு பகுதி, ஒரு சென்டிமீட்டர்ல 10ல ஒரு பகுதி நொடிக்கு, அந்த வேகத்துல ரெண்டும் போய் ஒன்று தொடணும். இதுதான் வந்து ஒரு இஸ்ரோ செஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப வித்தியாசம். இது வந்து ஓகே, ஓகே. சர்வதேச விண்வெளியில இருக்கிற மற்ற நாடுகள் பண்ணதோட அப்படியே ஒண்ணுதான் சொல்ல முடியாது. இப்ப வந்து இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இவ்ளோ சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கா இது தெரியுது. மேற்கொண்டு இதுல எதுவும் சிக்கல்லாம் இருக்குமா? இந்த தொழில்நுட்பத்த பயன்படுத்தி நம்ம ஒரு ஒரு விண்வெளி திட்டத்த முன்னெடுக்கும்போது, என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும்? அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, இது வந்து மனிதர்களை வந்து இந்தியா எடுத்துட்டு போகக்கூடிய திட்டங்களுக்கு வந்து இது ரொம்ப உதவிகரமா இருக்கும், ரொம்ப அடிப்படையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் மனிதர்களை எடுத்துட்டு போற திட்டங்கள் மட்டும்தானா? இல்ல மற்ற வகையான ஆராய்ச்சிகளுக்கும் எப்படி இருக்கும்? அண்ட் இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்கா என்ன வரும்? ஸோ இப்போ வந்து என் கையில வந்து நான் வந்து ஊசிய பிடிச்சிருக்கேன். இன்னொரு கையில வந்து நூல் வச்சிருக்கேன். இந்த ஊசியில இருக்கிற அந்த கண், அந்த ஓட்டையில வந்து நான் அந்த நூல கோக்கணும். முதல் தடவையே கோக்கறது வந்து பலருக்கு முடியாத காரியம். இல்லையா? கடுமையான ஒரு சவால் தான் அது. இதையே கொஞ்சம் நான் மாத்தி, நான் என் கையில ஊசிய பிடிக்கிறேன். நீங்க கையில நூல புடிச்சு நூலுங்க, கோருங்கன்னு சொன்னா கஷ்டம் இல்ல. என் கை வந்து ஆடும், உங்க கை ஆடும். 2ம் கரெக்ட்டா வந்து பொருந்தது வந்து கஷ்டம் இல்ல. ஸோ இப்போ விண்வெளியில வந்து 2 விண்கலங்கள் இணையறதுங்கிறது இப்படிதான். ஸோ இப்போ வந்து இந்தியா அமைச்சிருக்கக்கூடிய அந்த விண்கலத்துல இருக்கக்கூடிய ஒரு கொக்கி மாரி இருக்கிறது வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த இதுல போய் கரெக்ட்டா மாட்டணும். நீங்க வந்து ரொம்ப 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 கரெக்ட்டா 2ம் ஒண்ணத்தோட ஒண்ணு வரணும். அப்படி வருவது என்பது வந்து கொஞ்சம் பெரிய சவால் மிக்க ஒரு விஷயம். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்க, 2த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? அதே மாரி வந்து 2ம் சரியான ஓரியன்டேஷன்ல தான் இருக்கா? இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான சென்சார்ஸ், கண்ணு, காது, மூக்கு மாரி அதுல வந்து சென்சார்ஸ் இருக்கு. அந்த சென்சார்ஸ் பார்த்து தான் வந்து இது இப்படி திரும்பணும், இது இப்படி திரும்பணும், இது கொஞ்சம் அப்படி லேசா மேல போனா தான் கரெக்ட்டா போய் மாட்ட முடியும். எல்லாம் பண்ணி செய்யணும். இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ கண்ட்ரோல் பண்ற மாரி பூமியில இருந்து பண்ண முடியாது. வீடியோ கேம்ல பண்ற மாரி. அதுவே ஓகே. தானியங்கியா செய்யணும். ஒரு செயற்கை நுண்ணறிவோட செய்யணும். ஏன்னா அந்த எல்லாமே வந்து விண்வெளியில இருக்கு. இந்த 2 கலன்கள் இல்ல இணைக்கிறதுக்கான கலன்கள் எல்லாமே அங்க இருக்க போது நாம ஒண்ணும் அங்க மேனுவலா அந்த ஸ்பேஸ்ல இருந்து நம்ம எதையும் செய்ய போறது இல்லைங்கும் போது இந்த பர்ட்டிகுலர் தொழில்நுட்பம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம கரெக்ட்டா? மேனுவலா இருந்தாலுமே கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் வந்து என் கைய வந்து ஸ்டீரிங்ல நான் இப்படி திருப்புறதுக்குள்ள விண்கலம் வந்து எங்கேயாவது போயிடும். ஸோ அப்போ அது வந்து மேனுவலா பண்ணவே முடியாது. இது வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவோட தான் பண்ணி ஆகணும். ஸோ மேனுவல் கண்ட்ரோல் இருக்கும். இன்ஃபேக்ட் அது வந்து இன் கேஸ் ஆட்டோமேட்டிக் வந்து சில பிரச்சனைகள் வந்து மேனுவல் பண்ணதுக்காகவும் இருக்கும். பட் மேனுவல நம்பி நம்ம வந்து பண்ண முடியாது. அப்போ வந்து ஆட்டோ தான் பண்ணுவாங்க. ஆட்டோ பைலட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டானமஸ் இதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பண்ணுவாங்க. அதான். இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தொழில்நுட்பம் வந்து இஸ்ரோவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நான் வந்து சொன்ன மாரி, இஸ்ரோ மனிதர்களை ஏந்தி செல்லக்கூடிய விண்கலங்களை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதுல வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த மாரியான ஒரு டாக்கிங் போர்ட், அதாவது வந்து இந்த பாதை, கதவு இருக்கணும். அது ஒரு விஷயம். அது தவிர, இப்போ நம்ம வந்து இஸ்ரோ வந்து ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. ஒரு இந்தியாவினுடைய விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுன்னு. அப்படி அமைச்சானா, அதுல வந்து ஒரு 3, 4 விண்வெளி வீரர்கள் வந்து 1 வாரம், 10 நாள், 2 வாரம் தங்கி ஆய்வு பண்ணலாம். அதுக்கு பண்ணணும்னா, இந்த மாரி நம்ம டாக் பண்ணி தான் வந்து விண்கலங்கள ஒண்ணுத்தோட ஒண்ணு இணைச்சு தான் நம்ம வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனே உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு தேவை. இப்போ நெக்ஸ்ட் சந்திராயன் 4ன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. சந்திராயன் 3 மாரி சந்திராயன் 4. அந்த திட்டத்துல என்ன அப்படின்னு சொன்னா, பூமியிலேருந்து கிளம்பணும். நிலவுக்கு போணும். நிலவுல தரையிறங்கணும். நிலவுல இருக்கக்கூடிய கல்மண் மாதிரிகள்லாம் சேகரிக்கணும். அந்த சேகரிச்சு நிலவுலேருந்து ராக்கெட் மாரி கிளம்பணும். திரும்பி அந்த விண்கலம் வந்து பூமிக்கு வரணும். அந்த கல்மண் மாதிரிகளோட. சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ரஷ்யா பண்ணிட்டாங்க, அமெரிக்கா பண்ணிட்டாங்க, சைனா பண்ணிட்டாங்க. பட் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட இருக்க ராக்கெட்லாம் பெரிய பெரிய ராக்கெட். சோ இந்த 4யும் செய்வதற்கு வேண்டிய 4 மாடியூல் தேவை. இந்த 4 மாடியூல் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பூமியிலேருந்து நிலாவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மாடியூல். தென் நிலாவுல இருந்து கீழே இறங்கும்போது 2 மாடியூல் வேணும். ஸோ அந்த இறங்கின ஒரு மாடியூல் வந்து கல்மண் மாதிரியை சேகரிக்கும். அந்த 2வது மாடியூல் வந்து ராக்கெட் மாதிரி கிளம்பி மேல வரும். அங்க இருக்கக்கூடிய அந்த 4வது மாடியூல்ல போய் அது சேர்ந்து அந்த 4வது மாடியூல் தான் வந்து நிலாவுல இருந்து பூமிக்கு எடுத்துட்டு வரும். ஸோ அப்போ வந்து 4 விஷயம் வேணும். இந்த 4 வந்து மத்த நாடுகள் ஒரேடியா எடுத்துட்டு போயிடலாம். நம்மளால முடியாது. நம்ம கிட்ட இருக்கிறது நான் சொன்ன மாதிரி 8 டன் தான். அதனால
நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒண்ணுத்தோட ஒண்ணு இணைச்சுதான். அதாவது 2 ராக்கெட் அனுப்பிச்சு, 2 மாடியூலா அனுப்பிச்சு, எப்படி சந்திராயன் 3ல அனுப்பிச்சோமோ, அது மாரி 2 மாடியூலா அனுப்பிச்சு, 4யும் சேர்த்து இது செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். இதே ஓகே, மாரி தான் ஓகே. வந்து செவ்வாய்க்கோள்ல தரையிறங்குற ஒரு திட்டமும் வச்சிருக்காங்க. அதுக்கும் வந்து இந்த மாரியான டாக்கிங் தேவை. ஓகே, ஓகே. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஐ அம் ஷூர் நேயர்களுக்கும் இது ரொம்ப புதிதாகவும், அதே சமயத்துல ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும், ஒரு நம்பிக்கை அளிக்கிற விஷயமாகவும் இருக்கும்னு நம்புறோம். அ அ இப்ப ஒரு மகிழ்ச்சியான சாதனைய பார்த்தோம். அடுத்தது வந்து ரொம்ப உலகே வந்து ஒரு சோகத்துல ஆழ்த்தின ஒரு மிகப்பெரிய இயற்கை சீரழிவு. கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்துட்டு இருக்கிற அந்த மிகப்பெரும் அந்த காட்டுத்தீ. பல்வேறு ஏக்கர் மனிதர்கள் வாழும், அதுவும் சொல்லணும்னா பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில இப்படி ஒரு தீ விபத்து வந்து நடந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அறிவியல் பூர்வமான காரணம் என்ன? ஏன் அது நடந்தது? இன்னொன்னு அந்த இவ்வளவு நாள் ஆகியும் அந்த தீய ஏன் கட்டுப்படுத்த முடியல? ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய பணக்கார நாடு, வளர்ந்த நாடாலேயே இதை ஏன் கட்டுப்படுத்த முடியல? ஏன் இந்த தீ விபத்து வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து அந்த பகுதியில, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில இருக்கக்கூடிய அந்த காடுகள்ல வந்து அப்பப்போ காட்டுத்தீ வரும். இப்ப நம்ம பல காடுகள்லயே கூட இயற்கையா காட்டுத்தீ வரும். அது வந்து இயல்பு. ஒரு இயற்கையினுடைய இயல்பு. மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி, இல்லைனாக்கா ஒரு மின்னல் பாஞ்சு, காஞ்சு போன மரம் வந்து எரிஞ்சு, அதன் மூலமாக காட்டுத்தீ ஏற்படுதுங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதுல வந்து ஒண்ணும் இது இல்ல. இப்போ நடந்தது வந்து அப்படி ஒரு இயல்பா, இல்ல ஏதாவது மனிதர்கள் சிகரெட்ட போய் அங்க புகைச்சு தப்பா போட்டு அந்த மாரிலாம் அதெல்லாம் பத்திலாம் வாதங்கள் இருக்கு. அது தனி விஷயம். அத பத்தி நான் வந்து பெருசா பேச விரும்பல. இப்படிப்பட்ட ஒரு பெரும் தீ ஏற்படக்கூடிய ஒரு சூழல் எப்படி உருவாச்சு? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, 2 வருடங்கள். அதாவது 2003, 4 வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அபரிமிதமான மழை. கொட்டுன்னு அந்த பகுதியில கொட்டி, அதே மாரி பனிப்பொழிவு, பனி உருகி, தண்ணி இந்த மாரி அதாவது ஈரப்பதம். அதாவது நிலத்துல வந்து ஈரம் நெறைய தண்ணி கிடைச்சதுனால, அங்க வந்து தளதளன்னு செடி, புதர்கள் வந்து வளர்ந்துச்சு. புல்லு, செடி, புதர் இதெல்லாம் வந்து வளர்ந்துச்சு. இந்த மாரி 2 ஆண்டுகள் தொடர்ந்து நல்ல மழை, வளமான வளர்ச்சி. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு அதாவது 2025ல வந்து மழை பொழிவே இல்ல. ரொம்ப உலர்ந்த ஒரு சூழல், வெப்பமான ஒரு சூழல். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் காஞ்சு போச்சு. ஸோ அவ்வளவு அதிகமான செடி, புதர்கள் வந்து காஞ்சு எரிவதற்கு வாய்ப்ப வந்து உருவாக்கி குடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விப்லாஷ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து மழையும், உலரும் அப்படியே திரும்பி திரும்பி வரா மாரி. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்குன்னு. இயல்புல இது நடக்கும். ஆனா வந்து இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த நடக்கிற இந்த நிகழ்வு வந்து எண்ணிக்கை வந்து கூடும். சதவீதம் வந்து கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கணக்குல என்ன சொல்றாங்கன்னா, புவி வெப்பமடைதல் காரணமாக, அதாவது வந்து வளிமண்டலம் வந்து வெப்பமடைவதன் காரணமாக, வளிமண்டலம் எவ்வளவு தண்ணீய உறிஞ்சி வச்சுக்க முடியும் அப்படிங்கிற அளவு வந்து 7% உயர்ந்தது. அதாவது வந்து முன்னாடி வந்து 100 லிட்டர காத்து வச்சுக்க முடியும்னா, இப்போ வந்து 107 லிட்டர் வச்சுக்க முடியும். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மழை பொழிகிற அளவு கூடும். ஒவ்வொரு ஆண்டும் பெய்கிற மழையினுடைய அளவு வந்து கூடும். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, 107 மேல போனோம்னா அதிகமாக ஆவியாகணும் இல்லையா? சோ அப்ப அந்த ஆவியாகிற விஷயமும் கூடுதலா இருக்கும். சோ ஒரு இடத்துல ஆவியாகிறது கூடுதல், இன்னொரு இடத்துல அதிகமா மழை அப்படின்னு சொன்னா பெருசா பிரச்சனை இருக்காது. பட் ஒரே பகுதியிலேயே இந்த 2ம் அடுத்தடுத்து நடக்கும்போது, இந்த மாதிரியான ஒரு தீ விபத்துக்கான சிக்கலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எண்ணிக்கையில கூடும். ஏற்கனவே நடந்திருக்கும். பட் ஆனா வந்து முன்னாடிலாம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவ, 50 வருஷத்துக்கு ஒரு தடவ நடந்தா, இப்போ வந்து சில வருடங்களுக்கு ஒரு தடவையே என்ற முறையில எண்ணிக்கை கூடுவதற்கான வாய்ப்பு கூடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இவ்ளோ பெரிய தீ விபத்த வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த உட்கட்டமைப்பு வந்து அமெரிக்கா கிட்டயே இல்லையா? எங்க வந்து தவறு நடந்தது? ஏன் வந்து அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய வல்லரசு நாடாலேயே இத கட்டுப்படுத்த முடியல? அப்ப இந்தியா மாதிரியான நாடுகள்ல இப்படிலாம் நடந்தா என்ன ஆகும்? அப்படிங்கிற ஒரு பீதியும், பயமும் பொதுமக்கள் கிட்ட இருக்கு. சோ இத பத்தியும் நம்ம பேசணும்னு நெனைக்கிறேன். இப்போ கோவிட் டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவுல வந்து நீங்க வந்து வெகு விரைவாக நம்மளால வந்து லாக்டவுன் தேவைன்னு சொல்லும்போது லாக்டவுன் செய்ய முடிஞ்சது. வெகு விரைவாக மக்கள்ட்ட வந்து அ அ ஏதோ ஒரு அரசு ஊழியர் தொடர்பு கொள்ள முடிஞ்சது. அ கோவிட் பட்டவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. காரணம் என்னன்னா, இந்தியாவிட்ட வந்து ஒரு பரந்துபட்ட மக்கள் நல அ அரசு கட்டமைப்பு இருக்கு.
குறிப்பா தமிழ்நாடு, கேரளா போன்ற பகுதியில வந்து பரவலாவே இருக்கு. நீங்க அந்த சமயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வந்த அரசு ஊழியருக்கு நெறைய பயம் இருந்தது. இல்லாம இல்ல. ஆனா வந்தாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 10 அடி தொலைவிலாவது நின்னு ஏதாவது சொன்னாங்க இல்லையா? ஆனா அமெரிக்கால வந்து இந்த தனியார் மயம், அரசு இல்லாம இருக்கணும். அவங்க அவங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து இருக்குல்ல. சோ அதுல என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அவங்க வந்து போதுமான அளவு இந்த மாதிரியான ஒரு பப்ளிக் வெல்ஃபேர்க்கான கட்டமைப்பே கிடையாது. அது கோவிட்லயும் பார்த்தாங்க. கோவிட்லயும் வந்து இந்த மாரி நாடுகள்ல தானே பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அமெரிக்கா மாரி ஒரு தனியார் மயம் இருக்கக்கூடிய அல்லது தனியார் மயம் கூடுதலாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற விஷயங்கள் நடந்தது. அதே சமயத்துல ஒரு மக்கள் நல அரசா இருக்கக்கூடிய அல்லது அதுக்கான சில கட்டமைப்புகள் கொண்டிருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்லுவாங்க இல்லையா? அந்த சென்ஸ்ல சொல்றேன். அந்த மாரி இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து இப்படி நடக்கல. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ ஒரு சிக்கல்னு வந்தா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இந்தியால இதை ஒட்டி ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்ப வந்து குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தலைப்பு. அதை பத்தி நம்ம தனியாவே ஒரு நாள் பேசுவோம். ஆனா இப்ப உடனடியா நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி, இப்ப அமெரிக்காவே அதுக்கான ஒதுக்கீடு கவனம் செலுத்தல அப்படின்னா, இந்தியா என்ன இதுல இருந்து பாடம் கத்துக்கணும்? இந்திய அரசு என்ன பாடம் கத்துக்கணும்? தன்னுடைய குடிமக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதுவும் குறிப்பா வந்து குளோபல் வார்மிங்ல இருந்து காப்பாத்துறதுக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பேசி நம்ம நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னாக்க, குளோபல் வார்மிங் வந்து ஒரு நிதர்சனம். அஃப்கோர்ஸ் அது ஏன் ஏற்பட்டுச்சு, அது ஏற்பட்டதே தப்பு, ஏற்படாம இருந்திருக்கணும் அப்படின்னு பேசலாம். பட் ஆனா வந்து நடக்குது. இருக்கு. நம்ம கண் முன்னாடி இருக்கு. இருக்க போகுது. இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு இருக்க போகுது. அதனுடைய தாக்கங்கள் குறைந்தபட்சம். ஸோ அப்போ குளோபல் வார்மிங்க நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்? புவி வெப்பமடைதல் காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் என்பதை குறித்தும் குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கான முயற்சி செய்யக்கூடிய அதே சமயத்துல இதுவும் தேவை. ஸோ இப்ப இந்த 2வது விஷயத்த பத்தி நம்ம பேசும்போது மிட்டிகேஷன் பொதுவா சொல்லுவாங்க. சவாலை சந்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சந்திக்கிற விஷயத்த பத்தி நம்ம பேசும்போது, நமக்கு அதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ் அறிவுபூர்வமான, ஆதாரப்பூர்வமான நடவடிக்கைகள் தேவை. இப்போ சில ஆய்வுகள் கோடிட்டு காட்டுது. இது வந்து உறுதிப்பட சொல்ற விஷயம் இல்ல. பட் கோடிட்டு காட்டுற ஒரு 2, 3 விஷயங்கள் என்னன்னா, இப்போ மழை பொழிதலே எடுத்துப்போமே. இப்போ தமிழக பகுதியில வந்து மழை பொழிதல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, மழை பொய்யிற அளவு குறையல. மழையோட அளவு குறையல. ஆனா, ஒரு ஆண்டுல எவ்வளவு நாள் மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அப்படின்னு சொன்னா, சில நாட்களிலேயே அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுது. ஸோ அப்ப இது வந்து பல்வேறு விதமான கேள்விகள வந்து நம்ம முன்னாடி வைக்குது. ஒண்ணு வந்து உட்கட்டமைப்பு. இவ்ளோ மழை ஒரே சமயத்துல வந்தா வெள்ளம் வருமே. அப்போ வடிகால் என்ன? ஒரே சமயத்துல இவ்ளோ தண்ணி வந்ததுன்னா, அத தேக்கி வைக்கிறதுக்கான தேக்கிகளும் தேவை இல்லையா? அதே போல வந்து மழை பெய்யறதனுடைய பாங்கு. அதாவது இப்போ வந்து ஒரு மழைக்காலம்னு எடுத்துட்டீங்கன்னா, அதுல வந்து முதல், நடு, இறுதி அப்படின்னு பொதுவா பார்ப்பாங்க. அந்த முதல், நடு, இறுதியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல வந்து ஒரு மாரி மழை பெய்யும். இடையில வந்து ஒரு மாரி மழை பெய்யும். அப்புறம் இறுதியில வந்து ஒரு மழை பெய்யும். அமௌண்ட்டும் அதாவது அளவும் வேறுபடும். அ எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிறது வந்து தூறலா பெய்யுதா, அதிகமா பெய்யுதா இந்த மாரி விஷயங்கள்லாம் வேறுபடும். அதிலயும் மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதே போல ஜியோகிராபிக்கல் ஸ்ப்ரெட். அதாவது இப்போ வந்து ஒரு குட்டி பகுதி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த குட்டி பகுதியில எல்லா இடத்துலயுமே வருஷா வருஷம் ஒரே மாரி மழை பெய்யாது. ஒரு ஒரு லாங் டெர்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில வந்து அதிகமா மழை பெய்யும். இந்த பகுதியில அதிகமா மழை பெய்யாது. அப்ப இந்த அதிகமா மழை பெய்யுற இந்த பகுதியில தான் பார்த்தீங்கன்னா, ஆறுகள் இருக்கும், குளங்கள் இருக்கும், குட்டைகள்லாம் இருக்கும். இப்போ இங்க மழை பெய்யாம இங்க மழை பெய்யுது. இங்க வந்து மழை கம்மியாவுது. அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் தமிழ்நாட்டுல சில இடத்த பத்தி அகைன் நான் சொன்ன மாரி வந்து உறுதிப்பட கூற முடியாது. பட் ஒரு ஆரம்ப கட்ட தகவல்கள்லாம் இருக்கு. இவைகளை குறித்து நம்ம புரியாம, இப்ப நானே வந்து இப்போ வந்து புதுசா வந்து ஒரு குளம் வெட்டணும்னு வச்சுக்கோங்க. அல்லது ஒரு ஏரி வெட்டணும். எங்க போய் ஏரி வெட்டுது? ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின இடத்துலயே நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்றது வந்து உணர்வுபூர்வமா இருக்கலாம். ஆனா அங்க தான் மழை பெய்யுது இப்பவும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ அத வந்து நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும். ராஜராஜ சோழன் காலத்துல அந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கலாம். இன்னைக்கு அங்க மழை பெய்யுதா? அதுதான் வந்து மழை பிடிப்பு பகுதியா இருக்கா? அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இதுக்கெல்லாம் வந்து ஆய்வுகள் தேவை. அன்பார்ச்சுனேட்லி ஓகே. போதுமான அளவுக்கு நம்ம வந்து இந்த மாரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக, இந்த பினாமினா, இந்த புதிய போக்குகள் எல்லாம் ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு, அதுக்கான கட்டமைப்புகள், மனித வளம் இதெல்லாத்தையும் வந்து திட்டமிட்டால்தான்
நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு தற்காப்பு அப்புறம் வந்து தடுப்பு இந்த விஷயங்களுக்கு போக முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? கரெக்ட். ஓகே. கரெக்ட் தான். ஓகே. அதாவது வந்து இப்போ 21ஆம் நூற்றாண்டு நம்ம எடுத்துட்டோம்ல வந்து அது வந்து ஒரு அறிவுசார் பொருளாதாரம், அறிவுசார் சமூகம்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னு சொன்னாக்கா அந்த அறிவுசார் தொழில்ல ஈடுபடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ அன்பார்ச்சுனேட்லி இந்தியால பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு வெறும் 250 பேர் தான் வந்து அறிவுசார் துறையில ஈடுபடுறாங்க. இந்த அறிவுசார்னா சொல்லும்போது வந்து நமக்கு பிளட் டெஸ்ட் பண்றவங்கல இருந்து பிபி பார்க்கறவங்கல இருந்து எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். இஸ்ரோல வேலை செய்றவங்க மட்டும் இல்ல. ஆனா இதுவே வந்து நீங்க வந்து பிரிக்ஸ் கண்ட்ரி நம்ம சொல்றோம் இல்லையா? பிரேசில் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து நம்மளோட பல மடங்கு அதிகமா இருக்காங்க. இப்போ பிரேசில்லாம் பார்த்தா நம்மளோட 3 மடங்கு அதிகமா இருக்காங்க. சைனா பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமா இருக்காங்க. ஈவன் வியட்நாமே பல மடங்கு அதிகமா இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு போதுமான அளவு அறிவியல் தொழில்நுட்ப துறையில சார்ந்த மாணவ மாணவிகளை உருவாக்கி அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வெறும் படிப்பு சொல்லி தந்தா மட்டும் போறாது இல்லையா? வேலை வாய்ப்பு வேணும் இல்லையா? இப்ப நீங்க நம்ம பார்த்தோம்னா கடந்த ஒரு 25 வருஷத்துல வந்து இந்தியாவுல எந்த ஒரு பெரிய அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனமுமே உருவாகல. மிக மிக இல்ல. மக்கள் தொகை அதிகமாகுது. அப்பனா வந்து இது உருவாகணும் இல்லையா? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். நமக்கு தேவையான நமக்கு முக்கியமான பல விஷயங்களை சார்ந்த இந்த மாதிரியான உட்கட்டமைப்பு அறிவியல் துறை சார்ந்தது வேண்டியிருக்கு. ஓகே, ஓகே. அதாவது இந்தியா வந்து கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையில 6ல ஒருத்தர் இந்தியால இருக்கிறதா நம்ம சொல்றோம். அதுவும் சமூக அளவுல பார்த்தோம்னு சொன்னோம்னா நிறைய பிற்போக்கு கூறுகள் இருக்குது. ஆணாதிக்கமா இருக்கட்டும், இல்ல ஜாதியா இருக்கட்டும், மூட நம்பிக்கைகளா இருக்கட்டும், இல்ல மதம் சார்ந்து ரொம்ப தீவிரமான மூட நம்பிக்கைகளா இருக்கட்டும், நிறைய இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள், அப்புறம் தலித் மக்கள், பழங்குடிகள் இவங்க எல்லாம் போய் வளர்ச்சிங்கிறது வந்து சேரவே இல்லை. வளர்ச்சிக்கு வந்து அறிவியலை நம்ம பயன்படுத்தி போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப அதல பாதாளத்துலதான் நம்மளுடைய அறிவியல் சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குரியதா இருக்கு. நமக்கு தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இதை ஒட்டி அரசாங்கம் இனிமேலாச்சும் வந்து கவனம் செலுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும், அதை வலியுறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது கல்விக்கு வந்து நிறைய ஒதுக்கீடு வேணும், ரிசர்ச்க்கு நிறைய ஒதுக்கீடு வேணும் நம்ம கேட்கிறோம். ஆனா அப்படி நடக்கிறது இல்ல. இதை பற்றிய நிறைவு கருத்தை நீங்க வந்து இன்னும் வலுவா நீங்க பதிய வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்றைய நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யலாம். நீங்க நம்ம இந்தியாவில பார்த்தோம்னா அறிவிக்கிறது ஒண்ணு. அறிவிக்கிறத வச்சு மட்டும் நம்ம வந்து பேசக்கூடாது. அதாவது பட்ஜெட்ல வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றத வச்சு பேசாதீங்க. இறுதியா உண்மையிலேயே எவ்வளவு நிதி ஒதுக்கீடு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க கடந்த 2 10 வருடங்களா அதாவது 2 20 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது வந்து அறிவியலுக்கான நிதி பயன்பாடு என்பது வந்து ஆக்சுவல் ரேட்ல வந்து பர்ச்சேசிங் பவர் ரேட்னு சொல்லுவாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது நம்ம ஏற்கனவே செஞ்ச அளவு கூட முதலீடு நம்ம இப்போ செய்யல. இது வந்து ஒரு நம்ம வந்து சுயமா நிற்பதற்கு பதிலாக அல்லது பல விஷயங்கள்ல வந்து நமக்கு தேவையான ஆராய்ச்சிகள் இப்ப நான் இஸ்ரோவை பத்தி சொல்லும் போதே நான் சொன்னேன் இல்லையா? விரலுக்கு ஏத்த வீக்கங்கிற மாதிரி இஸ்ரோ வந்து நமக்கு தேவையான முறையில ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ எல்லா தொழில்நுட்பமே நல்லா இருந்தா கூட நீங்க வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. நமக்கு தேவையான நம்முடைய சூழலுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வந்து உருவாக்க வேண்டியிருக்கு. நம்முடைய கேள்விகள் வேற. இந்தியாவில் வந்து மழை பாங்கு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம தான் ஆராய முடியும். வேற யாராவது ஆராய முடியாது இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு போதிய அளவு கவனமும், நிதியும், மனித வளமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சோ இந்த விஷயத்துல அரசாங்கம் கவனம் செலுத்தும், மக்களும் இதை கொடுத்த அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் நம்பிக்கையோட. இன்றைய விவாதத்துல கலந்துகிட்டு ரொம்ப முக்கியமான அறிவியல் தளத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை பத்தி நீங்க நிறைய ஆழமா கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில வந்து சந்திப்போம். இந்த டயலாக் மார்னிங் விவாத நிகழ்வு திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் டெய்லி தவறாம நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை நேயர்கள் வந்து தொடர்ச்சியா பார்த்து இதை பத்தின கருத்துக்களை வந்து எங்களுக்கு பகிரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.